மறைந்த முதுபெரும் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பல்வேறு திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அனைவரும் அமரலாம். மேடையில் உள்ள பெருமக்கள் எம் சரவணன் அவர்களின் திருவுருவ படத்துக்கு மலர் அஞ்சலி செலுத்துவார்கள். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். மறைந்த ஏவிஎம் சரவணனுடைய இன்றைய தினம் அவருடைய திருவுருவ படத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார். மறைந்த முதுபெரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் ஏவிஎம் சரவணனுடைய நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சியானது சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு அந்த திருவுருவ படத்தை திறந்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக பல்வேறு திரை பிரபலங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் கவிஞர் வைரமுத்து, அமைச்சர் மா சுப்பிரமணியன், நல்லி குப்புசாமி உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4ஆம் தேதி திரை பிரபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தயாரிப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக மறைந்தார். அவருடைய உடலானது அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய ஏவிஎம் மைதானத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டது. நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி அனைவரும் செலுத்தியிருக்கின்றனர். இதில் பல்வேறு திரை பிரபலங்களும் தற்போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மறைந்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்தோம். லிபிகா, தற்போது வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள்? குறிப்பாக திரைப்பிரபலங்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் காண முடிகிறது. அது தவிர கண்டிப்பா பல்வேறு திரை பிரபலங்கள், முன்னணி திரை பிரபலங்களும் இதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 90களில் ஏவிஎம் சரவணன் அவருடைய இந்த தயாரிப்புல பல்வேறு முக்கிய பிரபலங்களும் இவருடைய தயாரிப்பின் மூலமாக பல்வேறு படங்கள்ல நடித்திருந்தனர். இதன் காரணமாகவும் அதே போன்று தமிழ் சினிமாவில ஏவிஎம் சரவணன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய ஒரு குடும்பமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு திரை பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அழைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திரை பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மறைந்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி தற்போது சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.